கடுமையான வெப்ப அலைகள் காரணமாக கண்ணுக்கு இரத்தத்தை வழங்கும் விழித்திரை தமனிகள் தடைபடுகிறது. இந்த மருத்துவ நிலையினைத்தான் விழித்திரை பக்கவாதம் என்று கூறுகிறார்கள். கடுமையான வெயில் காரணமாக நீரிழப்பு மற்றும் இரத்த பாகுத்தன்மை அதிகரிப்பதால் இந்த அபாய நிலை ஏற்படுகிறது. இதனால் இரத்த நாளங்களில் அடைப்புகள் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகம். நமது கண்களின் பின்புறத்தில் அமைந்துள்ள ஓர் மெல்லிய படமாகும். இது மூளைக்கு அனுப்பும் ஒளி சமிக்ஞைகள் மூலமாகத்தான் நாம் பார்ப்பது என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். விழித்திரையில் இரத்த விநியோகம் தடைப்படும் பட்சத்தில் அது நிரந்தர சேதம், அதாவது பார்வை இழப்பிற்கே கூட வழிவகுக்கும். மருத்துவ ஆராய்ச்சிப்படி விழித்திரை பக்கவாதத்தின் அறிகுறிகள் ஒரு சிலருக்கு உடனடியாகவும் சிலருக்கு தாமதமாகவும் தென்படுமாம். ஒரு கண்ணில் மட்டும் அறிகுறிகள் தென்பட்டால் அது நிச்சயம் விழித்திரை பக்கவாதத்தின் அறிகுறிகள் தான். கண் பார்வை படிப்படியாகவோ மொத்தமாகவோ மங்கி போனால் அது இதற்கான ஒரு அறிகுறியாக இருக்கக்கூடும். பார்வையில் மிதக்கும் சாம்பல் புள்ளி, விழித்திரை சிவப்பாக தோன்றுவது உள்ளிட்டவைகளும் இதன் அறிகுறிகள் தான். பொதுவாக விழித்திரை பக்கவாத பாதிப்பு வலியற்றது என்று கூறினாலும் கண்களில் லேசான அழுத்தம் மற்றும் வலி ஏற்படும். விழித்திரை பக்கவாதம் தாக்காமல் இருக்க உடம்பினை எப்பொழுதும் நீரேற்றத்துடன் வைத்துக் கொள்ள வேண்டும். வெயில் அடிக்கும் பொழுது வெளியே சென்றால் சன்கிளாஸ்களை அணிவது நல்லது. இந்த பக்கவாதம் தாக்காமல் இருக்க ஏசி பயன்பாட்டினை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள். மேலும் கான்டாக்ட் லென்ஸ்களை பயன்படுத்துவதை தவிர்ப்பதோடு கண் சுகாதாரத்தினையும் பேண வேண்டும்.